சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, என்னங்க எப்படிங்க இருக்கீங்க? இருக்கேன் பார்வதி. நீ எப்படி இருக்க? பார்வதி, நீ எதுக்குமா இங்க வந்த? வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு நீ இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா உன்னை பார்க்க வராம நான் தடுத்தேன். எதுக்கு பார்வதி வந்த? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். உங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேங்க. அதான் கோவில் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. ஏண்டா பிறந்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என் பிறந்த நாளை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பார்வதி? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்ற பார்வதி? வாழ்க்கையை மொத்தமா வெறுத்து ஏண்டா இன்னும் உயிரோட வாழ்றோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. அப்படித்தான் நான் ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஜெயில இருக்கிறவங்க என்ன பாக்குற விதமும் என்ன நடத்துற விதமும் என்ன அப்படிலாம் யோசிக்க வைக்குது. நான் எந்த தப்பும் பண்ணல பார்வதி. ஆனா என்னால அதை மத்தவங்களுக்கு நிரூபிக்க முடியாததால எல்லாரும் முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா தான் நிக்கிறேன். எல்லாரும் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன்னு என்ன பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி தப்பாவே பேசுறாங்க. எந்த தப்பும் பண்ணாம நேர்மையா வாழ்றதுக்கு தண்டனை இதுதானு நான் யோசிக்காத நாளே இல்ல. ஏங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்களும் உங்களை வெளியில கொண்டு வரணும்னு எல்லா வகையிலையும் போராடிட்டு தான் இருக்கோம். நீங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்க கண்டிப்பா நிரபராதின்னு நிரூபணமாகி வெளியில வரதான் போறீங்க. நான் உங்களை வெளியில கொண்டுட்டு வருவேங்க, நம்புங்க. இப்படி கோர்ட் வேணா உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கலாம். அதுக்காக நீங்க தப்பு பண்ணவர் ஆயிட மாட்டீங்க. உங்களை காலத்துக்கும் நான் தண்டனை அனுபவிக்க விட்டுற மாட்டேங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாத்த ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். கோர்ட்ல தண்டனை கொடுத்ததுனால மட்டும் நீங்க குற்றவாளின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே பார்வதி. கோர்ட்ல குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சதால தான் நான் குற்றவாளி ஆயிட்டேன். கோர்ட்ல எனக்கு எதிராக இருந்த ஆதாரங்களை பார்த்தாங்களே தவிர அது உண்மையா பொய்யான்னு யாருமே பார்க்கல. ஏங்க அந்த மலரும் அந்த அர்ஜுனும் பண்ண சூழ்ச்சியால உங்க பக்கம் இருக்கிற நியாயமும் உண்மையும் அன்னைக்கு தெரியாம போயிருக்கலாம். அதுக்காக உண்மை தோத்து போயிட்டதா அர்த்தம் கிடையாதுங்க. சீக்கிரமே உங்க பக்கம் இருக்கிற நியாயத்துக்கும் நேர்மைக்கும் நீதி கிடைக்குங்க. உங்களை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த அதே கோர்ட்ல நீங்க நிரபராதிங்கிற தீர்ப்பு கிடைக்கதான் போகுது. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் இங்க இப்படி இருக்க போறேன்னு தெரியல. கோர்ட்ல எனக்கு கொடுத்த தண்டனையை விட உங்க எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிற வேதனையை தான் என்னால தாங்கிக்க முடியல பார்வதி. ஒரு புள்ளையா, ஒரு அண்ணனா, ஏன் ஒரு புருஷனா, நான் உங்க யாருக்குமே என்னோட கடமையை சரியா செய்யல. உங்க எல்லாரையுமே நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் உன்னை எப்படி இல்லாம வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அது எதையுமே என்னால நிறைவேற்ற முடியல. ஏதோ சில சூழ்நிலையில நம்ம அடிக்கடி பிரிஞ்சிருந்தோம்.
அதுக்கெல்லாம் ஒரு வகையில நான் தான் காரணம். உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சேனே தவிர அந்த சந்தோஷமான வாழ்க்கையை என்னால உனக்கு கொடுக்க முடியல பார்வதி. என்னங்க? அட்லீஸ்ட் எனக்கு பிறக்க போற குழந்தைக்காவது ஒரு நல்ல அப்பனா இருக்கணும். என் குழந்தைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தை பிறக்கும் போது ஒரு குற்றவாளியோட குழந்தையா இருக்க கூடாது. அந்த பழியை என் குழந்தைக்கு நான் கொடுக்க விரும்பல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குழந்தை கூட இருந்து நீங்க எல்லாத்தையுமே செய்யதான் போறீங்க. நம்ம குழந்தை பிறக்கும் போது அத உங்க கையால தொட்டு தூக்குவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்கிதாவோட அண்ணன் பிரகாஷ் உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுக்காக ஆஜராகி லாயர் எல்லாம் பார்த்து பேசி அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் நம்மளோட இத்தனை நாள் பிரிவுக்கும் சரி சீக்கிரமே ஒரு முடிவு வரதாங்க போகுது. அது வரைக்கும் நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதை நினைச்சு கஷ்டப்பட்டு நீங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. பார்வதி, எந்த நம்பிக்கையில நீ இதெல்லாம் சொல்றேன்னு தெரியல. ஆனா நீ இப்படி வந்து என்ன பார்த்து பேசுறதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்க ஆறுதலுக்காக மட்டும் சொல்லலைங்க, உண்மையை தான் சொல்றேன். உன்னோட இந்த வார்த்தை இருக்குல்ல பார்வதி, அதான் என்னோட நம்பிக்கை. ஏங்க டைம் முடிஞ்சதுங்க, நீங்க உள்ள வாங்க. நீங்க கிளம்புங்கம்மா. இதோ ஒரு நிமிஷம் சார், போயிடுறேன். கிளம்புன்னு சொல்றேன்லம்மா, கிளம்புங்க. பார்வதி, நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. உன் உடம்ப பாத்துக்கோ. அம்மா அப்பா தங்கச்சி நீ பத்திரமா பாத்துக்கோ பார்வதி. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. டைம் ஆச்சு, வாங்க. சரி சரி, பார்த்து பார்வதி, பத்திரமா போ. பார்த்து.